வணக்கம். திமுகவுடைய செயற்குழு கூட்டம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. தேர்தலுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு தேர்தல் முடிவுகள் மாற்றம் தோல்விக்கு பிறகு இந்த செயற்குழு கூட்டத்தில் திமுக எடுக்க போகக்கூடிய முடிவுகள் என்ன என்ற எதிர்பார்ப்புக்கு மத்தியில் மிக முக்கியமான பல அதிரடியான முடிவுகள் திமுக தலைமை எடுத்திருக்கிறது. அந்த அதிரடியான முடிவுகள் குறித்து சில அந்த முக்கியமான 10 முடிவுகள் அறிவிப்புகள் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக பார்க்கக்கூடியது திமுக கிளைக்கழக செயலாளருக்கான அதிகபட்ச வயது என்பது 45 தான். 45 வயதை கடந்தவர்களுக்கு திமுகவுடைய கிளைக்கழக செயலராக தொடர்ந்து செயல்பட முடியாது. 45 வயது என்பது அதிகபட்ச வயதாக திமுகவின் கிளைக்கழக செயலாளர் வயது வரம்பு என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஒரே நபர் 2 முறை மட்டுமே அந்த பொறுப்பு வகிக்க முடியும். திமுகவுடைய கிளைக்கழக செயலாளராக ஒருவர் 2 முறை மட்டுமே அந்த பொறுப்பு வகிக்க முடியும். ஒன்று. இரண்டாவதாக மாநகர பகுதிகளில் கிளைக்கழகம் பிரிவு தொடங்கப்படுகிறது. முதல் முறையாக திமுகவில் மாநகர பகுதியில் கிளைக்கழகம் தொடங்கப்படுவது இதுதான் முதல் முறை. மாநகர பகுதியில் கிளைக்கழக பிரிவு தொடங்கப்பட்டு கிளை செயலாளர் என்னும் பொறுப்பு என்பது புதிதாக உருவாக்கப்படும். அதற்கும் அதிகபட்ச வயது 45 தான். 45 வயது வரை மட்டும்தான் அந்த பொறுப்பில் ஒருவர் தொடர்ந்து செயல்பட முடியும். 45 வயதை கடந்துவிட்டால் அந்த பொறுப்பு அவர் வகிக்க முடியாது. மூன்றாவதாக சென்னையில் 10,000 வாக்குகள், மற்ற மாநகரங்களில் 5,000 வாக்குகள் கொண்டதாக வட்ட கழகங்கள் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு மாற்றமாக பார்க்கப்படுகிறது. அப்படி என்றால் வாக்காளர்களை கவரக்கூடிய வகையிலும் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வகையிலும் இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சென்னை பொறுத்தவரையிலும் 10,000 வாக்குகள், மற்ற மாநகரங்களில் 5,000 வாக்குகள் கொண்டதாக வட்ட கழகங்கள் இருக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது அறிவிப்பு இது. நான்காவதாக மாநகர, நகர, பேரூர் உள்ளிட்ட கழகங்களுக்கு வட்டக்கழக செயலாளரினுடைய அதிகபட்ச வயது என்பது 50 என நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு மாற்றம் முடிவு. மாநகர, நகர, பேரூர் உள்ளிட்ட கழகங்களுக்கு வட்டக்கழக செயலாளருடைய அதிகபட்ச வயது என்பது 50 வயது என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஐந்தாவதாக பேரூர் கழக செயலாளருடைய அதிகபட்ச வயது 60. அதிகபட்சமாக 2 முறை மட்டுமே அந்த பொறுப்பை அவர் வகிக்க முடியும். பேரூர் கழக செயலராக யார் இருக்கிறார்களோ அவர்கள் 60 வயது என்பது அதிகபட்ச வயது. 60 வயதை கடந்து விட்டால் அவர்கள் அந்த பொறுப்பில் செயல்பட முடியாது. அதிகபட்சமாக 2 முறை மட்டுமே அந்த பொறுப்பு ஒருவர் 2 முறை மட்டுமே வகிக்க முடியும். மூன்றாவது முறையாக தொடர முடியாது. 60 வயது மற்றும் 2 முறை ஒருவர் 2 முறை மட்டுமே அந்த பொறுப்பு வகிக்க முடியும் என்ற மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே போன்று பகுதி கழகங்களுக்கான செயலாளருடைய அதிகபட்ச வயது 60 நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. 60 வயதை கடந்தவர்கள் பகுதி கழகங்களுக்கான செயலராக செயல்பட முடியாது. அதற்கும் வயது என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது என்னவென்றால் மிக முக்கியமான ஒரு மாற்றம், ஏழாவது அறிவிப்பு என்னவென்றால் 40,000 வாக்காளர்களை உள்ளடக்கிய நகர கழகம் உருவாக்கப்படும். நகர செயலாளருடைய அதிகபட்ச வயது 60 நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. எட்டாவதாக 30,000 வாக்காளர்களுக்கு ஒன்றிய கழகம், ஒன்றிய கழக செயலாளருடைய அதிகபட்ச வயது 60 நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. 30,000 வாக்காளர்களை கொண்ட ஒரு பகுதி, அந்த பகுதிக்கு ஒரு ஒன்றிய கழகமாகும். 30,000 வாக்காளர்களுக்கு ஒரு ஒன்றிய கழகம். அந்த ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளருடைய அதிகபட்ச வயது என்பது 60 வயதை கடந்தவர்கள் அந்த ஒன்றிய கழக செயலராக செயல்பட முடியாது. அடுத்து 9வதாக மிக முக்கியமான மாற்றம், தற்போது இருக்கக்கூடிய 77 மாவட்ட கழகங்கள் 110 அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் மிக முக்கியமான மாற்றம். திமுகவின் அமைப்பு ரீதியாக 77 மாவட்ட கழகங்கள் உள்ளது. அந்த 77 110 உயர்த்தி இருக்கிறார்கள். 110 அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட கழக செயலாளருடைய அதிகபட்ச வயது என்பது 70 நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. திமுகவில் மாவட்ட செயலாளர் என்பது அதிகாரம் கொண்ட, அந்த மாவட்டத்தில் அதிகாரம் கொண்ட ஒரு பொறுப்பாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட அதிகாரம் கொண்ட பொறுப்பு என்பது 77 இருக்கும் நிலையில் தான் 110 அது அதிகரிக்கப்படுகிறது. அதே போன்று மாவட்ட செயலருடைய அதிகபட்ச வயது என்பது 70 தான். 70 வயதை கடந்தவர்கள் மாவட்ட செயலராக தொடர முடியாது என்பதில் மிக முக்கியமான ஒரு மாற்றம். 10வது மாற்றமாக பார்க்கப்படக்கூடியது அனைத்து மாவட்ட கழகங்களிலும் மாவட்ட செயற்குழு கூட்டம் கூட்டப்பட வேண்டும் என்பதுதான். இது திமுகவுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு செல்வதற்கான ஒரு யுக்தியாக பார்க்கப்படுகிறது. அனைத்து மாவட்ட கழகங்களிலும் மாவட்ட செயற்குழு கூட்டம் கூட்டப்பட வேண்டும். அது முறையாக அறிவிப்பு வந்த பிறகு அந்த மாவட்ட செயற்குழு கூட்டம் கூட்டப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு, 10வது அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த 10 முக்கியமான அறிவிப்புகள், இந்த திட்டம் அனைத்துமே திமுகவை அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு செல்வதற்கான ஒரு யுக்தியாக தான் பார்க்கப்படுகிறது.
திமுகவுடைய வரலாற்றில் இது போன்ற ஒரு மாற்றம் இதுவரை செய்தது கிடையாது. இந்த அளவுக்கான ஒரு பல மாற்றங்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த அளவுக்கான ஒரு அதிரடியான மாற்றம் செய்தது கிடையாது. அதுவும் ஒவ்வொரு பொறுப்புக்கும் மாவட்ட செயலாளர், கழக செயலாளர் உள்ளிட்ட அந்த ஒவ்வொரு பொறுப்புக்கும் வயது நிர்ணயிக்கப்படுவது என்பது மிக முக்கியமான ஒரு மாற்றமாக தான் பார்க்கப்படுகிறது. திமுகவின் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனங்களில் அதிக விமர்சனமாக அதிக வயதானவர்கள் கூட தொடர்ந்து ஒரு மாவட்ட செயலராகவோ இல்ல முக்கிய பொறுப்புகளை தொடர்கிறார்கள் என்றெல்லாம் தொடர்ந்து சொல்லப்பட்ட நிலையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கான ஒரு மிகப்பெரிய மாற்றமாக, குறிப்பாக ஜென்ஜி நோக்கி அடுத்த ஜெனரேஷனை திமுக நோக்கி இழுப்பதற்கான ஒரு மிக முக்கிய ஒரு யுக்தியை திமுக கையில் எடுத்திருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு கை கொடுக்க போகிறது என்பதையும் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். மிக முக்கியமான மாற்றங்களாக இந்த 10 மாற்றங்கள் பார்க்கப்படுகின்றது. ஆனந்தி.